இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இரு நாடுகளுடன் சில நாட்களாக பேச்சு நடத்தி வருவதாக இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க இங்கிலாந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுடன் சில நாட்களாக பேச்சு நடத்தி வருவதாக இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். ராஜகுமரன், போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க இங்கிலாந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. சீனாவை தொடர்ந்து மற்றும் ஒரு நாடு இந்தியாவை நோக்கி இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றது. இங்கிலாந்தின் சார்பில் இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் இரண்டு நாடுகளும், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். கடந்த சில நாட்களாகவே இரண்டு நாட்டுக்கும் இடையிலே தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைதி நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இங்கிலாந்து தரப்பிலிருந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில்தான் இந்திய ராணுவம் தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய ட்ரோன்களை துவம்சம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து பல இடங்களுக்கும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான பணியிலே இந்தியா ஈடுபட்டிருக்கின்றது. அமைதியை பேண வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டவர்கள், சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது தொடர்பாக இந்தியா தங்களுடைய முடிவை எடுக்க இருக்கின்றது. இன்று இரவில் கூட ஏதேனும் பாகிஸ்தானினுடைய நடவடிக்கையை பொறுத்து தகுந்த பதிலை இந்தியா வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்தியா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலே போர் என்பது இந்தியாவின் தேர்வு அல்ல என்பது உறுதியானது. அதே நேரம் போர் உறுதி எங்களுடைய இறுதி நோக்கம் அல்ல என்று வெறுமனவே வசனம் பேசிக்கொண்டு நிற்கக்கூடிய நாடும் இந்தியா கிடையாது. தேவைப்படும் நேரத்தில் ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்கு இந்தியா ஒருபோதும் தயங்கியது கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 130 கோடி மக்களுடைய எதிர்கால இத்தனை பேர் போராடி ஒரு நாட்டை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய வரலாறு நெடியது. அப்படிப்பட்ட நாட்டின் இறையாண்மையை காப்பதற்காக எல்லா நேரங்களிலும் நாங்கள் அமைதியாக இருப்போம், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வோம், அணிசேரா கொள்கையை பின்பற்றுவோம், எங்களிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம், மற்ற நாடு தாக்கினாலும் நாங்கள் தடுப்பு நடவடிக்கையில் தான் ஈடுபடுவோம் என்றெல்லாம் இந்தியா வசனம் பேசிக்கொண்டு நிற்கக்கூடிய நாடு கிடையாது. அடிக்கு அடி என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இந்தியா தயங்காது. தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் உலக அரங்கிலே அதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர்கள் தான். எனவே இந்திய தரப்பிடமிருந்து பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை எதிர்பார்த்திருக்காது என்று சொல்லும் விதமான பதிலடி நடவடிக்கைகளுக்கு இந்தியா தயாராக கூடும். ஏற்கனவே சிந்தூர் நடவடிக்கை என்பது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருந்தது. அதன் காரணமாகவே பாகிஸ்தானுக்குள் பார்த்து பக்குவமாக இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருந்தது. ஒரு வீட்டை தாக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டை மட்டும்தான் தாக்கிவிட்டு வந்தோம். அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல். இனிமேல் நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது போலித்தனமாக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எல்லாம் மீறிவிட்டு இந்திய ராணுவ வீரர்கள் தங்களுடைய நிலைகளுக்கு திரும்பும் பொழுது திடீரென தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தை நிலைகுலைய வைப்பதற்காக முயற்சி எடுத்த நம்பிக்கை துரோகிகளான பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை தான் நாம் எடுக்கப் போகின்றோம். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையிலேயே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பாதி ஆயுதங்கள் காணாமல் போய்விட்டன. எனவே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் என்று சொல்லி நாம் செய்ய போகின்ற செயல்கள் கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை வழங்க வேண்டும். அடுத்த சில ஆண்டுகளுக்கு எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு பாகிஸ்தான் நாட்டுக்கு முதுகெலும்பை முறித்து போட வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்டுதோறும் ஒவ்வொரு முறை இது போன்ற தாக்குதலை எதிர்கொண்டு அப்பாவி மக்கள் 30-40 பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 2001 நாடாளுமன்ற தாக்குதல் தொடங்கி கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 350 உயிர்களை இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் நாம் இழந்திருக்கின்றோம். அந்த 350 உயிர்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதித்திருக்கும். இந்திய நாட்டு மக்களுடைய இறையாண்மை உணர்வை அது கேள்விக்குள்ளாக்கி இருக்கும். இந்திய நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு உணர்வை அது பதம் பார்த்திருக்கும். அந்த அளவு போலித்தனமாக தீவிரவாதிகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு தாக்குதலை எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய ராணுவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மீண்டும் அந்த நாட்டினுடைய ராணுவத்திடம்
மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை இந்திய மக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசும் அடுத்த கட்டமாக அது குறித்து யோசிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாம் ஒருபோதும் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நோக்கி துப்பாக்கிகளை நீட்டப் போவதில்லை. நம்முடைய பீரங்கி குண்டுகள் ஒருபோதும் பாகிஸ்தான் நாட்டினுடைய குடியிருப்புகளை நோக்கி சீரப்போவதில்லை. நம்முடைய ட்ரோன்கள் ஒருபோதும் பாகிஸ்தான் நாட்டினுடைய நகரங்கள் மீது கண்மூடித்தனமாக குண்டுமழை பொழிய போவதில்லை. நம்முடைய ஏவுகணைகள் ஒருபோதும் அப்பாவி மக்கள் வாழக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை இலக்கு வைக்கப் போவதில்லை. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் இது போன்ற தவறுகளை செய்யும் பொழுது அந்த நாட்டின் ராணுவத்தை அடியோடு தாக்கி அழிக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதுதான் அந்த நாட்டினுடைய ராணுவம் செய்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை துரோக செயல் படம் பிடித்து காட்டுகின்றது. எனவே இந்திய ராணுவம் ஒரு தீர்க்கமான முடிவோடு அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் ஊடுருவ தொடங்க வேண்டும் என்ற கருத்தை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள். அதே நேரம் இந்திய அரசை பொறுத்தவரை தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். நம்முடைய உள்துறை இருக்கின்றது, உளவுத்துறை இருக்கின்றது, பாதுகாப்புத்துறை இருக்கின்றது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய நிலவரம் இப்போது என்னவாக இருக்கின்றது என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வார்கள். ஏற்கனவே உளவுத்துறை பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள்ளே எந்த அறைக்குள்ளே எந்த பயங்கரவாதி இருக்கின்றான், அவன் எப்போது வெளியில் வருவான், எந்த நேரத்தில் அவன் உள்ளே இருப்பான், எப்பொழுது பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பான் என்ற விவரம் வரை பெற முடிகின்றது என்றால் பாகிஸ்தான் என்கின்ற அந்த பறந்துபட்ட நாட்டினுடைய மொத்த வரைபடமும் நம்முடைய உள்ளங்கை ரேகை போல உளவுத்துறை வசம் இருக்கின்றது என்றுதான் பொருள்படும். கடந்த 4 நாட்களாக பாகிஸ்தானின் கண்ணுக்குள் விரல் விட்டு ஆட்டி இருக்கின்றோம். அந்த அளவு குறிபார்த்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம். எனவே அடுத்த கட்டமாக பாகிஸ்தானை நாம் அடிக்கப் போகின்ற அடி அந்த நாட்டினுடைய நேரடி யுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பாகிஸ்தான் என்கின்ற நாடு நம்முடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக உலகளவிலே தீவிரவாத தாக்குதல் நிறைந்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ஏதேனும் ஒரு இடத்திலே இந்தியாவை வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இது போன்ற சதி செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே தீவிரவாத தாக்குதலை முழுவதுமாக தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே பாகிஸ்தானுக்குள் செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளை அழித்தால் பத்தாது, பாகிஸ்தான் ராணுவத்தையும் அடிக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கையிலே இந்திய ராணுவம் இறங்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முறித்துக் கொண்டு தன்னிச்சையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. அந்த தாக்குதலில் இருந்து அடுத்த நாளுக்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சரியாக அதிக இரவு பொழுது கழிந்திருக்கின்றது. அடுத்த நாளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த நாள் என்பது பாகிஸ்தான் நாட்டினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாக பாகிஸ்தான் நாட்டு மக்கள் அந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய செயல்பாட்டை நினைத்து வெட்கி தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை மாற்றக்கூடிய விதமாக இந்தியாவினுடைய பதிலடி இருக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். இங்கிலாந்தாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எந்த நாடு வேண்டுமானாலும் இது போன்ற போர்க்காலங்களிலே வந்து அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நடுநிலையோடு இருக்க வேண்டும், போர் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு நாடு தொடர்ந்து நம்பிக்கை துரோக செயலில் ஈடுபட்டு கொண்டு பயங்கரவாதிகளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய எல்லைக்குள் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும். நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் சில முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும். எனவே நம்முடைய அரசு குறிப்பிடுவதை போன்று ஒரு சில தருணங்களில் ஜனநாயக நாடாக இருந்தாலும் சில திடமான முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும். அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் அந்த அடிப்படை உரிமைகளுக்கு கூட பொதுமக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு ஜனநாயக நாடாக இருக்க முடியும். எனவே சுவர் இன்றி சித்திரம் வரைய முடியாது. ஒரு சில திடமான முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும். இனியும் பாகிஸ்தான் தொடர்பான நம்முடைய நிலைப்பாட்டிலே தற்காப்பு தாக்குதல்கள் இல்லாமல் பயங்கரவாத நிலைகளை மட்டும் குறிவைக்கின்றோம் என்பதை கடந்து அடுத்த கட்டமாக நம்முடைய பார்வையை சற்று வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டும்.